வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம அப்படியே ஹோட்டலில் செய்கிற மாதிரியே சிக்கன் மெஜஸ்டிக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 2 ஸ்பூன் மைதா, தேவையான அளவு உப்பு, இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பெசரிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சூடான எண்ணெயில பொரிச்சிடுங்க. திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சிடுங்க. இதோ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா பாத்திரத்தில் கொஞ்சமா எண்ணெய் விடுங்க. இதுல நல்லா பொடியா நறுக்குன இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. அதே மாதிரி பொடியா நறுக்குன பூண்டும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு கொஞ்ச நேரம் வதங்கினதும் வெங்காயத்தால நல்லா குட்டி குட்டியா நறுக்கி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருங்க. இதோட கொஞ்சமா முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதும் பெரிய பெரிய பீஸா கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு 2 பெரிய ஸ்பூன் தயிர் நல்லா அடிச்சு இதோட சேருங்க. அடுத்ததா ஒரு 2 பெரிய ஸ்பூன் முந்திரி பருப்பு விழுது. முந்திரி பருப்பை கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சுட்டு மையம் அரைச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததா உப்பு சேர்த்துட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், இதோட கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்குங்க. இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், அப்பதான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல கொஞ்ச நேரம் வதக்குனீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதோ ரெடி. இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிடலாம். மசாலா சிக்கனோட நல்லா சேரணும், அது வரைக்கும் நல்லா பரட்டிட்டே வாங்க. இதோ எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமா நறுக்குன வெங்காயத்தாள் ஆட் பண்ணலாம். ஃபைனலா நறுக்குன கொத்தமல்லி இலை ஒரு கிளறி விட்டுட்டு இறக்கிருங்க. ஸோ இதோ நம்மளோட சூப்பரான சிக்கன் மெஜஸ்டிக் ரெடி. இது அப்படியே ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.